ப்ரைடல் பேங்கிள்ஸ் ஃபோட்டோ வச்சு கஸ்டமைஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இந்த 2 பேங்கிள்லையும் நான் ஃபோட்டோ வச்சு தான் பண்ண போகிறேன். ரோபோசங்கர் சாரோட பொண்ணு இந்திராஜா மேடம் இருக்காங்க இல்லையா? அவங்க பாண்டியம்மாள்னு கூட இன்னொரு பேர் இருக்குது அவங்களுக்கு, அந்த பேரில் தான் ஃபேமஸ். ஸோ அவங்க அவங்களோட மேரேஜுக்கு ஃபோட்டோ வச்சு கஸ்டமைஸ் பண்ணி ப்ரைடல் பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 2 பேங்கிளையும் ஃபோட்டோ வச்சு தான் நான் கஸ்டமைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல நான் இந்த 2 பேங்கிள் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் நான் கிளிப் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். அதுவும் B7000 க்ளூ யூஸ் பண்ணி. அது காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இல்லையா? அதனால் முதல்ல இதுதான் கிளிப் ஸ்டோன். ஆனால் இப்போதைக்கு இந்த ஸ்டோன் இந்த கலர் எனக்கு கிடைக்கல. இது நான் வாங்குறது கொஞ்சம் டார்க் க்ரீன் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா சாரீ இந்த கலர் தான் சாரீ, ப்ளவுஸ் இந்த கலர். அதனால நான் கொஞ்சம் டார்க்காகவே வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா இதான் கிடச்சிது. இந்த லைட் க்ரீன் இதில் ஒன்று மிக்சடாக இருந்துச்சு. அதே கலரில் எனக்கு கிடச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஃபுல் பேங்கிள்ஸ் டிசைன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டோன், அதாவது இதில் ட்ராப் ஷேப்லேயே ரொம்ப குட்டி சைஸு, இதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன் இந்த ஸ்டோன். அப்புறம் 4x4 கிளாஸி ஸ்கொயர், 3x3 செராமிக், 3x3 ஒயிட்டு, 3 mm ஸ்கொயர், 3 mm ரவுண்ட் செராமிக்கும் ஒயிட்டும், 3x3 ஸ்கொயர். இதெல்லாம் இந்த பேங்கிள்ஸில் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இந்த 5 mm பேங்கிளில் நான் B7000 க்ளூ ஒட்டிக்கிட்டு இப்படியே வைக்கிறேன். க்ளூ இதில் லைனாக இப்படி ஸ்டோன்ஸ் எடுத்து ஒட்ட வேண்டியதான். அந்த கிளிப் ஸ்டோன் ஒட்டிட்டு கடைசியாக ஒரு ஸ்டிச்சிங் போடலாம். அது ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காயட்டும். அதுக்குள்ளே மற்ற பேங்கிள்ஸ்லாம் பண்ணிவிடுவோம். அப்புறமா நம்ம ஸ்டிச்சிங் போடலாம். லைனாக அப்படியே ஒட்ட வேண்டியதான். இது லைட் க்ரீன்லேயே நான் பிளான் பண்ணலை. இது கலருக்கு தான் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வேறு மாதிரி தான் பிளான் பண்ணேன். சரி நம்மக்கிட்ட க்ரீன் கலர் இருக்கான்னு பார்ப்போன்னா இந்த க்ரீன் தான் இருந்துச்சு. சரி ஓகே, இதை வச்சு ஒட்டிடுவோம். கொஞ்சம் லுக்கு நல்லாயிருக்கும் இது பார்க்க. இந்த 4 வளையலுமே நான் டிசைன் பண்ணிட்டேன். இது 2/8 சைஸ் பேங்கிள்ஸ். ஒரு இடத்துல கூட எனக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் 4 வளையலுமே கரெக்டாக இதே மாதிரி வந்திருக்கு. இதை அப்படியே இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 1 hour ஆச்சு காய வைப்பேன். அதுக்குள்ளே மற்ற பேங்கிள்ஸ்லாம் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஸ்டிச்சிங் பண்ணலாம். இப்போ நான் சென்டர் பேங்கிள் எடுத்திருக்கேன். சென்டர் பேங்கிளில் ஃபோட்டோ ஓட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஓட்டிட்டு அது மேலேயே சைடில் பார்டர் போட போகிறேன். அதனால ஃபோட்டோ நான் 2 சைஸில் வாங்கியிருக்கேன். ஃபோட்டோ ஸ்டூடியோவில் என்ன சொன்னாங்கன்னா, 2 சைஸ் கொடுக்குறேன், நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் ஓகேவே நீங்கள் அந்த சைஸ் ஒட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபேப்ரிக் க்ளூவில் ஒட்டினாலும் ஒன்றாகாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால நான் பெரிய சைஸ் தான் ஒட்ட போகிறேன். இது சின்னது. இதோட சைஸ் மட்டும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக மெஷர்மெண்ட் பண்ணி சொல்கிறேன். அவங்க முகத்தை காட்ட வேணாம், ப்ளர் பண்ணணும் சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால் நான் ப்ளர் பண்ணல, நான் தலைகீழாக காட்டுறேன். இதில் ஒட்டும் போதும் நான் முகத்தை காட்ட மாட்டேன். இப்போ இது நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கட்டிங் வருது இல்லையா, இந்த இடத்துல ஃபோட்டோ ஒட்டிடலாம். நான் இப்படி இந்த ஃபோட்டோவை இப்படி ஒட்டுறேன். நான் இப்படி ஃபோட்டோவை இப்படியே கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு இருக்க போகிறேன். இங்கே ஃபோட்டோ இங்கே இருக்குது, ஒட்டியிருக்கேன் நடுவில். ஒரு 5 நிமிஷம் இப்படியே பிடிச்சிட்டு இருந்தால் இது காஞ்சிரும். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி நான் ஃபோட்டோ ஓட்ட போகிறேன். நேராக ஃபோட்டோவுக்கு சைடில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபோட்டோவையும் இந்த த்ரெட்டையும் ஜாயின் பண்ண மாதிரி 3 mmல இப்படி 3 mm செராமிக் ஒட்ட போகிறேன். ஃபோட்டோலேயும் மேலே க்ளூ வச்சுருக்கேன். ஸோ இங்கேயும் க்ளூ வச்சுருக்கேன். சேர்த்து அப்படியே இது இந்த பார்டர் இப்படி பேங்கிள்ஸில் ஃபுல்லாக இந்த மாதிரி பார்டர் வர மாதிரி. இது ஃபைனல் ஃபோட்டோ காட்டும்போது தெரியும். ஸோ அதையும் இதையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஒட்டின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பேங்கிள்ஸ் ஃபுல்லாகவே பார்டர் வந்துடும். ஏன்னா அவங்க டிசைன் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. அவங்க எதுவுமே டிசைன் சொல்லவே இல்லை. எனக்கு ஃபோட்டோ கஸ்டமைஸ் பண்ணி பேங்கிள்ஸ் வேணும். ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபோட்டோ கஸ்டமைஸ் பண்ணி பேங்கிள்ஸ் செஞ்சு தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஓகேன்னு சொன்னேன். சாரீ வாங்கிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சாரீ வாங்கிட்டு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க.
இப்போ வந்து இந்த பார்டருக்கு ஃபுல்லாகவே நான் கோல்ட் செராமிக் ஒட்டிட்டேன். 3 mm ரவுண்டு. இதுவே நல்லா இருக்குது. இங்கே ஃபோட்டோ இருக்குது, தென் இங்கே ஃபோட்டோ இருக்குது. சரிங்களா? இங்கே குரூமோட ஃபோட்டோ இருக்குது, இங்கே ப்ரைடோட ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோ 2 இடத்துலையும் ஒட்டிட்டேன். இப்போ இந்த இடத்துல இங்கே வந்து நான் 3 குந்தன் ஃபோட்டோவுக்கு மேலே ஒட்டியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு மேலே 3 4 mm ஸ்கொயர் கிளாஸ் குந்தன். இது வந்து இந்த பார்டர் ஒட்டின கையோட ஒட்டுறேன். அப்போ தான் கொஞ்சம் இடம் அட்ஜஸ்ட் ஆகும். இல்லை கொஞ்சம் காஞ்சிச்சுன்னா இது இடம் அட்ஜஸ்டே ஆகாது. கை வைக்கணும்னா உங்கள் கையில் கண்டிப்பாக க்ளூ இருக்கக்கூடாது. நான் இப்போ அதுக்காகவே கையை சோப் போட்டு கழுவிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஓகேவா? இப்போ இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போது இங்கே டிசைன் பண்ணுறது சாரீ எப்படி இருக்கும்னா இப்படி ஸ்கொயர் அங்கே பாருங்க, நான் படம் வரைஞ்சி காட்டுறேன். இப்படி நான் ஒரு இப்படி இருக்கும். இதில் ஸ்கொயராக இருக்கும் பார்டரில் இருக்க டிசைன். சாரீ ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு டிசைனில் தான் வரும். ஆனால் அந்த டிசைனை நம்ம 20 mm பேங்கிளில் பண்ணோன்னா பத்தாது. ஒரு 45 mm பேங்கிளில் பண்ணோன்னா நம்ம பண்ணலாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதே டிசைனை அப்படியே போடுறேன். இதில் 3 into 3 ஸ்கொயர் 3 குந்தன் அது மாதிரி தான் பிளான் பண்ணேன். நான் பார்டர் போட்டதுனால இது இப்படி வர மாதிரி இப்படி வர மாதிரி ஸ்கொயர் குந்தன் சொட்டிலாம் தான் ஃபஸ்ட் பிளான் பண்ணேன். பார்டர் போட்டதுனால இப்போ அந்த மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா இடம் பத்தலை. மூணு குந்தன் ஒட்டிட்டு இங்கே வந்து 2, இங்கே 1 அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து இங்கே 1. இப்போ இங்கே 2, இங்கே 1, இங்கே 1, அடுத்து இங்கே 1, இங்கே 1, இங்கே 1, அடுத்த லைனுக்கு 3, 1 2 3. இதே 3 mm 3 into 3. இங்கே 2 லைன் போட்டோன்னா இந்த ஃபினிஷிங் வருது இல்லையா, இந்த இடத்துல வந்து சிக்கலாகுது. ஒரு ஸ்டோன் நடுவில் ஒட்டுற மாதிரி வரும். சரி, அதனால் இது 10ல் இந்த இடத்த கவர் பண்ணோன்னா இந்த 2 லைன் போட வேண்டியதாக இருக்குது இங்கே. ஸோ அதனால் நான் இங்கே 2 லைன் போட்டிருக்கேன். மோஸ்ட்லி நான் இது ஃபுல்லாக சுகர் பீட்ஸாக ஒட்டலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் அது கொஞ்சம் பளிச்சுன்னு இல்லாத மாதிரி இருக்குது. நான் காப்பர் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன், எனக்கு செட் ஆகலை. சரி வேணாம், நம்ம சுகர் பீட்ஸ் வேணாம், நம்ம வந்து இந்த மாதிரி குந்தன்ஸ் ஒட்டிக்குவோம், இதே நல்லா பார்க்க பல்லன்னு இருக்கும் அப்படின்ட்டு ஃபுல்லாக குந்தன்ஸே ஒட்டிடுறேன். ஏன்னா ப்ரைடல் பேங்கிள்ஸுக்கு ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் ஒட்டினா தான் நல்லாயிருக்கும். சரி, அதனால தான் இந்த கேப்பில் கூட விடாமல் நான் ஸ்டோன்ஸ் ஒட்டுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி ஒட்டிக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நான் அதில் ஒட்டிடுறேன். இதில் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி நான் இந்த ஸ்டோன்ஸை அப்படி ஒட்டிடுறேன். ஓகேவா? இல்லைனா கோல்டன் கலரில் இதே சைஸ் 3 into 3 இருந்துச்சுன்னா அது ஒட்டினா பெரிய வித்தியாசம் தெரியாது. ரொம்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இதை அட்ஜஸ்ட் பண்ண என்ன ஆகுதுன்னா மற்ற குந்தன்ஸும் சேர்த்து கொஞ்சம் கலையுது. இந்த ப்ரைடல் பேங்கிளில் ஃபுல்லாக அந்த கல் இந்த கல்லுன்னு எல்லா கல்லையும் ஒட்டியாச்சு பாருங்க. ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இதில் நான் இன்னொரு ஸ்டோன் ஒட்ட போகிறேன். இது வந்து சென்ட்ரு பேங்கிளுக்கு பக்கத்தில் வர மாதிரி 4 into 4 ஸ்கொயரு கோல்டு சும்மா லைனாக அப்படியே ஒட்டிட போகிறேன். இது மாதிரி வந்து 4 வளையல் பண்ணுறேன். இதுதான் பார்டர் பேங்கிள். இந்த பார்டர் பேங்கிள் தான் கொஞ்சம் வித்தியாசமாக ஒட்ட போகிறேன். எப்படின்னா, இப்போது நான் இந்த இடத்துல கொஞ்சம் சைடுக்காக க்ளூ வச்சுக்கிறேன். சைடுக்காக க்ளூ வச்சுட்டு இதில் இந்த சைடில் ஃபுல்லாக இந்த லைனில் ஃபுல்லாக ஸ்கொயர் 4 into 4 பிங்க்கு. அதாவது ஒட்டுறது எப்படி ஒட்டணும்னா இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கணும், தெரியுதுங்களா?
அதாவது 2 mm அளவுக்கு இங்கே கேப் இருக்கணும். இங்கே ஒரு 3 mm அளவுக்கு இங்கே கேப் இருக்கணும். ஸோ 10 mm பேங்கிளில் அதாவது 2 mm அளவுக்கு இங்கே கேப் இருக்கணும், 3 mm அளவுக்கு இந்த பக்கம் கேப் இருக்கணும். அதாவது 10 mm பேங்கிளில் 5 mm மட்டும்தான் ஸ்கொயர் குந்தன். அந்த ஸ்கொயர் குந்தனை சென்டரில் ஒட்டாமல் கொஞ்சம் தள்ளி ஓட்டிட்டு இது தள்ளி ஓட்டிகிட்டே வரணும் லைனாக. ஏன்னா இந்த டிசைன் நான் ஒரு பேஜில் ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருந்தேன், எனக்கு இது பண்ணணும்னு ஆசை. இப்படியே நீங்கள் வந்து அளவு மாறாமல் லைனாக ஒட்டணும். ஃபுல்லாக ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தான் 2 mm அளவுக்கு இங்கே கேப்பு, 3 mm அளவுக்கு இங்கே கேப். இப்போது நான் வந்து இங்கே இந்த 2 mm அளவுக்கு கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் ஃபுல்லாக லைனாக 3 mm ரவுண்டு. அந்த 3 mm ரவுண்ட் ஸ்டோன் வந்து கொஞ்சம் வெளியே வரும், கொஞ்சம் தான் இங்கே உள்ளே இருக்கும், பேங்கிள்ஸ்குள்ளே சீட் ஆகும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். வந்து டெம்பிள் பார்டருக்கெலாம் டெம்பிள் பார்டர் இருக்க சாரீஸ்க்கெலாம் பார்டர் பேங்கிள்ஸாக வச்சா சூப்பராக இருக்கும். ரவுண்டை ஒட்டிட்டு டெம்பிள் பார்டர்லாம் சொல்கிறல, இந்த சைடில் இந்த 3 mm அளவு கேப் இருக்கு இல்லையா, இங்கே ஸ்டோன் வச்சுட்டு சைடில் இங்கே கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்புக்கு இது வந்து ட்ராப் ஷேப் இருக்கிறதுலே குட்டி சைஸ். இது நான் உங்ககிட்ட விசாரிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது இது வந்து குட்டி சைஸ் கிடைக்குதுன்றது. நான் தேடி தெரிஞ்சு எனக்கு ஒருத்தவங்க கடலூர்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த சின்ன சைஸ், அவங்க வச்சுருந்தாங்க. இப்போ பார்க்க டெம்பிள் பார்டர் லுக்கு வரும். இதை பார்டர் பேங்கிள்ஸாக வச்சுக்கலாம். நான் கூட இதை 15 mm பேங்கிள்ஸில் தான் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு நினச்சேன். 15 mm பேங்கிள்ஸ்னால் இப்போது கிடைக்கிறது இல்லை. அது 10 mm-க்கும் 15 mm-க்கும் 10 mm-க்கும் 20 mm-க்கும் நடுவில் இருக்கும். அதுலேயும் 12 பேங்கிள்ஸ் தான் இருக்கும். 20 mm-ல் எப்படி 12 பேங்கிள்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி அதுலேயும் 12 பேங்கிள்ஸ் தான் இருக்கும். பாக்ஸோட அளவு பார்த்திங்கன்னா சின்னதாக வரும். இது எப்படி இருக்குது, பார்க்க நல்லா இருக்கா? இப்போ நான் ஃபுல்லாக இதை ஒட்டிட்டு காட்டுறேன், ஏன்னா இது ஒட்டுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. இதுவும் குட்டியாக இருக்குது, இதுவும் குட்டியாக இருக்கா, நிறைய ஸ்டோன்ஸ் ஒட்டணும். நான் இதில் ஃபுல்லாக ஒட்டியிருக்கேன், கொஞ்சம் மட்டும் கேப் விட்டுருக்கேன், ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இதே வந்து இதுக்கு ஃபுல்லாகவே ஒட்டினது பாருங்கள், இது 2 பேங்கிள் இருக்குது. இந்த மாதிரி எந்த பக்கம் வேணாலும் நம்ம வச்சு ஒட்டிக்கலாம். இப்போது இந்த பக்கம் திருப்பினா இப்படி பார்டர் இருக்குது, இப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி கூட வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் 20 mm-ல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். நடுவில் 2 லேயருக்கு ஓட்டிட்டு இந்த பக்கத்தில் ஓட்டிட்டு இது பிடிக்கலாம். 20 mm பேங்கிளில் சென்டர் பேங்கிளாக வச்சுக்கலாம். எப்படி இருக்குது இந்த பார்டர் பேங்கிள்? நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது வந்து சின்ன சைஸ் இருக்கிறதுல. இப்போ வந்து இந்த ஃபுல் பேங்கிள்ஸ் நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் செட் பண்ண போகிறேன் ஒரு கைக்கு மட்டும். எனக்கு குழம்பிடும்ன்றதுனால இன்னொரு கைக்கு ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் பார்டர் பேங்கிள். பார்டர் பேங்கிள் இந்த பக்கம் வச்சா இப்படி, இதுதான் பார்டர் பேங்கிள். இந்த பக்கம் வச்சா இப்படி, இதை இந்த பக்கம் வச்சா இந்த பக்கம். ஃபினிஷ் பண்ணும்போது இப்படி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது சாரியோட கலர். இது இந்த கலரில் தான் சென்டர் பேங்கிள் டிசைன் பண்ணியிருக்கிறது. ஆனால் அதில் நிறைய ஸ்டோன்ஸ் ஓட்டுறதுனால தெரியாமல் போயிடுமோன்றதுக்காக இது ஒரு சிங்கிள் பேங்கிள் 3 mm-ல. அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக தான் போடுறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டே ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. அது வந்து பேரட் க்ரீன் கலரில். எனக்கு அந்த கலர் நான் ஸ்டோன் வாங்கலை, இது இருக்கிற ஸ்டோன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் டார்க் க்ரீன் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம 4 mm கோல்டுலேயே ரேப் பண்ணி கோல்டுலேயே டிசைன் பண்ணியாச்சு. அப்புறம் க்ரீன், ஏன்னா இதுக்கப்புறம் சென்டர் பேங்கிள். இதுதான் சென்டர் பேங்கிள். இந்த இடத்துல ஃபோட்டோ வருது, அதனால நான் உங்களுக்கு இது காட்டலை. பாருங்கள், இங்கே ஃபோட்டோ, இந்த 2 இடத்துல ஃபோட்டோ. அப்புறம் இங்கே பச்சையா, இங்கே பச்சை, கோல்டன்,
இந்த பச்சை, பிங்க்கு, இது அப்படியே ஒரு கைக்கான வளையல். வளையல் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதுதான் ஃபுல் ப்ரைடல் பேங்கிள்ஸ். இந்த மாதிரி பேங்கிள்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.